இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைனால முருகனுக்கு படைக்கிறதுக்காக கந்தரப்பம் தான் செஞ்சுருந்தேன். கந்தரப்பம் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி, 3 ஸ்பூன் உளுந்து, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுறலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். அரிசி நிறையா இருந்தனால நான் 2 பேட்சாக அரைச்சிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பேட்ச் அரிசியை எதுவுமே சேர்க்காம அப்படியே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நிறையா தண்ணி சேர்த்தா அப்போ எண்ணெய் குடிச்சிரும். செகண்ட் பேட்ச் அரிசியை ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து கொரப்பாக அரைப்பட்டதும் இதில் 1 கப் வெல்லம், 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு பவுலில் மாற்றிக்கலாம். அரிசி கூடவே வெல்லத்தை சேர்த்துடக்கூடாது. அப்படி சேர்த்தோன்னா அரிசி சரியாக அரைப்படாமல் போயிடும். இப்போ இந்த மாவு கூட கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் கருப்பு எள்ளும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்பம் சுட ஆரம்பிச்சிடலாம். மாவு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா ஆயில் குடிச்சிரும். ஃபஸ்ட்டு ஒரு 3 அப்பம் மட்டும் சுட்டு சாமிக்கு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சுட ஆரம்பித்தேன். அதே மாவில் கொஞ்சம் பணியாரமும் சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். பணியாரத்தை விட ஆயிலில் போட்டு எடுத்த கந்தரப்பம் தான் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.